ஹலோ எவ்ரிவான், டாப் 50 கொஷின்ஸ்ல 7th கொஷின் பார்க்குறோம். ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறதான் கொஷினோட ஹெட்டிங். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோகோ, அமேசான் இந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இந்த மாதிரியான கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான கொஷின்ஸை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஆப்டிமைஸ் வேல ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். கிவன் an array of n elements that contains elements from 0 to n minus 1 with any of these numbers appearing any number of times, find this repeating numbers in order of n and use only constant memory space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல இந்த இன்புட் அவுட்புட் பார்த்துடலாம். டெஸ்ட் கேசஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லாவே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க. 1 2 3 6 3 6 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 6 1 சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் வந்து இந்த அரேல ஒரு ஒன்னுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்குது. 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. 3 வந்து எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிருக்கு? 1 டைம். 6 வந்து 3 வந்து 2 டைம்ஸ், 6 வந்து 2 டைம்ஸ். ஸோ 3யும் 2 டைம்ஸ். ஸோ இப்போ 2 டைம்ஸ் ஆனதெல்லாம் என்னென்ன? 1 3 அண்ட் 6. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் நம்ம இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதாவது கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து கீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 அண்ட் 3 அண்ட் 6 அண்ட் 2 இந்த மாதிரியான கீஸ் இருக்க போது. அண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை டைம் இருக்கு. இப்போ 1 வந்து 2 டைம்ஸ். ஸோ அதனால இதை நம்ம வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீங்க ஆப்ஜெக்டோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் ஆப்ஜெக்ட் இதுல சால்வ் பண்றேன், நார்மலா ப்ராப்ளம்ல சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னா, எஸ் டெஃபினட்டா பண்ண முடியும். பட் ஆனால் வந்து அது ஆப்டிமைஸ் வேலை இருக்காது. ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறதையும் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கோட் பேசிஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். வேர் ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டேன். ப்ளஸ் இதில் இன்புட் என்ன வரப்போகுது? ஒரே ஒரு அரே வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்போ வந்து அரே ஆர் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே ஓகே டன். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்ணுவோம்? ஃபைண்ட் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 3 4 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த இன்புட் உள்ள வரணும். அவ்வளோதான். ஸோ console.log வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து லோக்கலா பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான். இப்போ வந்து இதை நம்ம வந்து அப்ளிகேஷன் வைஸ் நம்ம போகும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ வந்து நோட் ஆஃப் இது நம்ம எப்படி ரன் பண்றோம் அப்படின்னா, நோட் ஃபைண்ட் டூப்ளிகேட் .js நோட் ஃபைண்ட் underscore duplicate .js. ஸோ கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா? 1 2 3 4 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து இன்புட் நமக்கு கரெக்டாக கிளியரா போகுது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வந்து இந்த இன்புட்டை எப்படி நம்ம வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது தான். இதுலயும் லாட் ஆஃப் அல்காரிதம்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய மெத்தட்ஸ்ல இதை சால்வ் பண்ண முடியும். ஆனா ஒரு யூனிக்கான ஆப்டிமைஸ் வே ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதா இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படின்னா, கிரியேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்து கீ வேல்யூ பேரை ஹைட்ரேட் பண்ணிடணும். கீ அண்ட் வேல்யூ பேரை ஹைட்ரேட் பண்ணி ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1 வந்து அதோட வேல்யூ என்னன்னா எத்தனை டைம் இருக்க போகுது. அண்ட் 2 அது வந்து ஒரு டைம் இருக்க போகுது. 3 அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 1, அடுத்த டைம் வரும்போது 2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்ட் ஆர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஓகேவா? கீ வேல்யூ பேரை செட் பண்ண போறோம். கீ அண்ட் வேல்யூ செட்
செட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அது எப்படி நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? அதாவது ஆப்ஜெக்ட்ல கீ வேல்யூ பேர் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐட்ரேட் திஸ் ஆப்ஜெக்ட் மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கிற கீயை மட்டும் கீ வில் புஷ் இன்டு ரிசல்ட் அரே. அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஏன் இது ஆப்டிமைஸ் வே அப்படிங்கிறது சொல்றேன் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கிரியேட்டிவ் ஆப்ஜெக்ட். ஸோ நான் டேபிள்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப், அதாவது ஃபார் லூப்லயும் ஒரு எலமெண்ட்டையும் ஹைட்ரேட் பண்ண போறேன். ஸோ லெட் I equal to 0, I greater than input dot length I plus plus. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போதான் மெயினான விஷயமே, அதாவது 1 வருது. ஸோ டேபிள்ல பாக்குது இல்ல, ஸோ வந்து இது அன்டிஃபைன்டா இருக்குது. கரெக்டா? ஸோ இஃப் டேபிள் ஆஃப் இன்புட் I, டேபிள்ல இருக்கக்கூடிய இன்புட்டுங்கிற எலமெண்டோட இன்புட்ல இருக்கக்கூடிய ஐ, அதாவது இப்ப I 0 இருந்தா 0 எலமெண்ட்டை நான் சொல்றேன். 0 எலமெண்ட் வந்து அன்டிஃபைன்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ டேபிள் ஆஃப் இன்புட் ஆஃப் I ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஓகேவா? அதாவது என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 1 அனுப்புறோம். 1 வந்து டேபிள்ல போய் பாக்குது இல்ல, அன்டிஃபைன் அப்ப அதுக்கு வேல்யூ இருக்கும். அப்ப அந்த அன்டிஃபைன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து 1ன்னு நான் செட் பண்ணிருக்கேன். அதோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிருங்க. இந்த கீக்கு, இந்த 1ங்கிற கீக்கு வேல்யூ வந்து நம்ம 1ன்னு செட் பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? console.log of table அப்படின்னு நம்ம டேபிள பிரிண்ட் பண்ணா இப்ப நமக்கு கிளியரா தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 போகும்போது கீ வந்து 1 போயிருக்குது. ஸோ வந்து டேபிள் ஆஃப் இது அன்டிஃபைன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 1 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 டேபிள்ல வந்து 1:1 அதாவது இந்த கீ வேல்யூ பேர் இருக்கு. நெக்ஸ்ட் 2 போயிருக்குது. 2 போகும்போது அதுவும் அன்டிஃபைன்டா இருக்கு. அதனால 2 வந்து 1 அனுப்பியிருக்காங்க. அடுத்தது 3 போயிருக்கு. ஸோ 3 வந்து இல்ல, அன்டிஃபைன்ட். வந்து 3:1 வந்திருக்கு. கீ வேல்யூ அவ்வளவுதான். கீ வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும், வேல்யூ வந்து நம்பர்ஸா இருக்கு. ஓகே, அடுத்தது 4 போயிருக்கு, அன்டிஃபைன்டா இருக்கு. அதனால 4ஐயும் 1 வச்சிருச்சு. ஆனா அடுத்த டைம் 3 போகும்போது இங்க இல்ல பாருங்க, பிரிண்ட் ஆகல. ஏன் அப்படின்னா 3 போகும்போது அன்டிஃபைன்ட் இல்ல, ஏன்னா வேல்யூ வந்து 1 இருக்கு. ஸோ 1 இருக்கனால நம்ம அதுக்கு எதுவுமே சொல்லல, அதனால அது அப்படியே ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்ஸ் டேபிள் ஆஃப், அதாவது வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து டேபிள் ஆஃப் இன்புட் ஆஃப் ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ பிளஸ் பிளஸ்னா என்ன, 2 1 இருந்துச்சுன்னா 2 ஆயிரும், 2 இருந்துச்சுன்னா 3 ஆயிரும். ஸோ அப்போ வந்து இப்போ பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்க, 1 வந்து 1 டைம் இருக்கு, 2 வந்து 1 டைம் இருக்கு, 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 4 வந்து 1 டைம் இருக்கு. கிளியரா புரிஞ்சா? ஸோ இப்போ நீங்க இதுல எந்த நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ 1 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 2 வந்து 1 டைம் இருக்கு, 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இது வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனாலதான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்றோம். புரிஞ்சா? இப்போ இதுல நான் ஒரே ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஆப்டிமைஸ்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் n அப்படிங்கிறது தான் யூஸ் பண்றோங்கிறதுனால. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஹைட்ரேட் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட மறுபடியும் ஹைட்ரேட் பண்ண போறோம். லெட் கீ ஃபாரின் லூப் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து டேபிள்னு மட்டும் போட்டாலே போதும், இந்த டேபிளை நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். இஃப் டேபிள் ஆஃப் கீ, டேபிள் ஆஃப் கீ மீன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் தான் வரும், 2 1 2 அப்படிங்கிறது தான். அது வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிசல்ட்டுங்கிற எம்டி அரேவை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரிசல்ட்டுக்குள்ள அந்த வேல்யூவோட கீயை மட்டும் புஷ் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் டாட் புஷ் ஆஃப் கீ அப்படின்னு போட்டேன். ஓகேவா? டன்னா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, console.log of
console.log of result அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க, 1,3 வந்துருச்சு. சூப்பர். ஸோ 1 3 மட்டும்தான் 2 டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இது நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கா போகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்ஸ் இன்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்பரா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ 1,3 அப்படின்னு வந்துருச்சு. சூப்பர். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ரிசல்ட் பிளஸ் இங்கே வந்து இதை கன்சோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் நமக்கு. இவ்வளோதாங்க. இது ஏன் ஆர்டர் ஆஃப் என்லேயே நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆப்டிமைஸ் வே. ஸோ ஆர்டர் ஆஃப் என்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அப்போதான் நமக்கு இது ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால தான். ஓகேவா. ஸோ வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு அந்த டேபிளை முடிக்கிறோம். அடுத்தது அந்த டேபிளை ஐட்ரேட் பண்ணிட்டு டேபிளில் கிரேட்டர் தென் 1 வேல்யூ இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அந்த ரிசல்ட்டுங்கிற அரேல புஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே ஃபார் லூப் வந்து ஆர்டர் ஆஃப் என்ல நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதனால தான் இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேபிள் ஃபார்மேட் இந்த ஆப்ஜெக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட்ல நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதை நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ